ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று பார்த்துட்டிங்கன்னா எஸ்எஸ்சியில் ஒரு சில எக்ஸாம்ஸான டேட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, அதில் எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபருக்கான எக்ஸாம் டேட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ஒரு வீடியோ அப்படிங்கிறத போட்டிருந்தேன். அது ரிலேட்டடாக ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தனியாக ஒரு ரிவிஷன் பிளான் மாதிரி கொண்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஓகே, அதுக்காக தான் ஒரு ரிவிஷன் பிளான் அப்படிங்கிறது ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பிளான் வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாக பிடிஎஃபாக வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. யாரெல்லாம் எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா, சரி. இப்போ இதுக்கான இந்த வீடியோ போடுறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, எப்போ டேட் அப்படின்னா 9 செப்டம்பர் டு 12 செப்டம்பர் இந்த டேட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஓகேவா, இப்போ இந்த ஸ்டெனோ ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லாருமே ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தீங்கனாலும் சரி, இல்லை ஸ்டெனோ முடிச்சிருக்கீங்க படிக்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் நல்ல எஃபர்ட் போட்டு படிக்கணும். உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் கம்மியாக இருக்குது. அந்த கம்மியான டைமில் எவ்வளோ படிக்க முடியுதோ அவ்வளோ படிங்க. ஓகேவா, அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே சும்மா விட்டுருக்கலாம், இல்லை கொஞ்சம் படிச்சுட்டு கேப் விட்டுருக்கலாம், இல்லை நல்லா படிச்சிருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, இருக்கிற டைமில் ரிப்பீட்டடாக டெஸ்ட் நிறைய போட்டு முடிஞ்ச அளவுக்கு நிறைய டாபிக்ஸ் படிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா, சரி. இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ டைம் இருக்குது அப்படின்னா, நமக்கு 9 செப்டம்பர் எக்ஸாம்னு வச்சுக்கலாம். ஓகேவா, 9, 10, 11, 12 3 நாள் நடக்குது. நமக்கு 9 செப்டம்பர் தான் எக்ஸாம்னு வச்சுக்கலாம். அப்போ செப்டம்பர் மந்தில் நமக்கு ஒரு 8 டேஸ் இருக்குது. ஆகஸ்ட் மந்தில் இன்னைக்கு டேட் 13 நினைக்கிறேன். ஓகே, 13. அப்போ இன்னும் ரிமைனிங் எவ்வளோ டேஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 16 டேஸ் இருக்குது. ஓகேவா, அப்போ நம்மக்கிட்ட மொத்தமாக 24 டேஸ் இருக்குது. இந்த 24 டேஸில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஓகேவா, 24 டேஸ்லேயே படித்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லலை. இந்த 24 டேஸில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா, நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ். நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க, டெஸ்ட் நிறைய போட்டிருக்கீங்க, உங்களுக்கு அட்வான்டேஜ். மற்றவங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒரு எக்ஸாம் சும்மா போய் ரேண்டமாக எழுதுறதுக்கு பதிலாக படிச்சுட்டு போய் எழுதுவோம். இருக்கிற 20 நாளாவது படிச்சுட்டு போய் எழுதுங்க. ஓகேவா, சரி. நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன் ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரீசனிங், ஜிஎஸ், இங்கிலீஷ் மட்டும்தான் இந்த எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேவா, ரீசனிங்லேயுமே ஒரு சில மேக்ஸ் கொஷின்ஸ் மேபி வரலாம், வந்தாலுமே அது ரொம்ப பேசிக் லெவலில் தான் இருக்கும், கஷ்டமாக இருக்காது. அதுக்கப்புறம் இதுலேயுமே நமக்கு செக்ஷனல் டைமிங் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ எஸ்எஸ்சியில் வர எல்லா எக்ஸாம்லையுமே செக்ஷனல் டைமர் அப்படிங்கிறது கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா, ரீசனிங்கில் 50 கொஷின், ஜிஎஸ்ல 50 கொஷின், இங்கிலீஷில் 100 கொஷின், மொத்தம் 200 கொஷின். ஓகேவா, இந்த 200 கொஷினுக்கு ஒரு கொஷினுக்கு 1 மார்க். இன்கரெக்டாக எழுதுனீங்கன்னா 0.5, சரி 0.25. 4 கொஷின் தப்பானா ஒரு கொஷின் 1 மார்க் கம்மி பண்ணுவாங்க. ஓகேவா, அப்போ 200 கொஷின் 200 மார்க் நீங்கள் எழுத போகிறீங்க. இதில் எவ்வளோ டார்கெட் வைக்கணும், எவ்வளோ டார்கெட் வச்சு நான் படிக்கணும், படித்தா நல்லா கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் 150 to 160 டார்கெட் வச்சு படிங்க. அதுக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் வச்சு படிங்க. இந்த 200க்கு 150 to 160 எடுக்கணும்னு நினச்சி டார்கெட் வச்சு படிங்க. எவ்வளோ கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல, திரும்ப திரும்ப தொடர்ச்சியாக படிங்க. ஓகேவா, எனக்கு 80 தான் சார் வருது, 70 தான் சார் வருது, பரவாயில்ல, திரும்ப திரும்ப படிங்க. முடிஞ்ச அளவுக்கு ரிவிஷன் பண்ணுங்கள், நிறைய டெஸ்ட் போடுங்க, கண்டிப்பாக வாங்கிட முடியும். ஓகேவா, முயற்சி பண்ணாமல் மட்டும் விட்டுறக்கூடாது. சரி, இப்போ இதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டெய்லி பிளான் அப்படிங்கிறத நான் ரெடி பண்ணியிருக்கேன். எந்த டேட்டில் இருந்து அப்படின்னா நாளைக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, இன்னைக்கு தான் இந்த வீடியோவே போடுறேன். பிளான் அப்படிங்கிறது நாளையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, நாளைக்கு 14 ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் 8 வரைக்கும் உங்களுக்கு இந்த பிளான் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் இந்த பிளானை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா, யாருக்கெல்லாம் இந்த பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லைக் போட்டுட்டு நம்ம டெலகிராம் சேனல் போனீங்கன்னா அதில் இதோட பிடிஎஃப் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஓகேவா, உடனே ஷேர் ஆகாது, ஒரு 1 ஹவருக்கு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கான பிடிஎஃப் அப்படிங்க ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதுக்கான பிளான் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா, இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆகஸ்ட் 15லேருந்து நீங்கள் ஆகஸ்ட் 14லேருந்து என்னென்ன படிக்கணும், டே வைஸ் என்னென்ன டெஸ்ட்டு போடணும் அப்படிங்கிறது இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு வீக் ஒரு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வீக்கில் நீங்கள் டாபிக்ஸில் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும், படிக்கிறதுக்கான டைம் ஒதுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா, இங்கிலீஷ், ரீசனிங், ஜிஎஸ் இதில் முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் படிக்கிறதுக்கான டைம் ஃபஸ்ட்டு 1 வீக். அதில் நீங்கள் 7 ஃபுல் டெஸ்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து 2வது ஃபேஸ் வரும்போது உங்களுக்கு வெறும் ப்ராக்டிஸ் மட்டும் தான், படிக்கிறதுக்கெலாம் டைம் கிடையாது. ஓகேவா, இதில் நீங்கள் டெய்லியும் ஒரு 150, 100 அப்படிங்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணணும் 2வது வாரம். ஓகேவா, 3வது வாரம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி படித்தது நல்லா ரிவிஷன் பண்ணணும். ஏதாவது பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா திரும்ப படிக்கணும், அவ்வளோதான். இதுக்கு மேலே புதுசாக ஒரு பிளான் எல்லாம் நீங்கள் போட முடியாது. ஓகேவா, அதுக்கப்புறம் ஃபைனல் வீக் கம்ப்ளீட்டாக ரிவிஷன் ப்ளஸ் டெஸ்ட் இது மட்டும் பண்ணணும். புதுசாக படிக்கவே கூடாது. 3rd வீக்கில் கூட நீங்கள் ஏதாவது புதுசாக ஆட் பண்ணலாம். 4th வீக்கில் நீங்கள் எதுவுமே படிக்கக்கூடாது. ஓகேவா, இதுதான் வந்து நமக்கு
நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டனால நான் குயிக்காக ரெடி பண்ணி கொடுத்த ஒரு மினிமம் ஒரு சிம்பிள் பிளான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 100% இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ இதை நான் அவுட் சைட் சோர்ஸ் வச்சே எப்படி நான் இதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எக்ஸாமுக்கு இப்போ ஆல்ரெடி டெஸ்ட் புக் வச்சுருந்தீங்கன்னா பெட்டர். நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் புக் வாங்கி வச்சுக்கோங்க. டெஸ்ட் புக் இருந்துச்சுன்னா உங்களால் பெட்டராக ஸ்கோர் பண்ண முடியும். அதில் வர ஸ்கோர் தான் உங்களுக்கு எக்ஸாம்லேயுமே ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? அப்போது டெஸ்ட் புக்கில் நீங்கள் முதல்ல பாஸ் வச்சுருந்தீங்கன்னா அது ஓகே. அது இல்லைனாலும் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இருக்க 20 நாளில் நீங்கள் என்ன பண்ணணும், 20 நாளுமே டெஸ்ட் போடணும். நீங்கள் ஆல்ரெடி நல்லா படிக்கிற பையனாக இருந்தீங்கன்னா, படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும், 2 டெஸ்ட் கூட ஒரு நாளைக்கு போடலாம். ஓகேவா? ரிவிஷன் மட்டும் பண்ணிட்டு 2 டெஸ்ட் போட்டு அதை ரிவ்யூ பார்த்து திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு ஸ்கோர் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, அப்போ டெஸ்ட் போடுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட் புக் ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டுமே போதும். ஓகேவா? அடுத்தது இப்போ நான் இங்கிலீஷ்லாம் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? அந்த சேனலில் கிராமர் வந்து நல்லா சொல்லி கொடுத்துருப்பாங்க தமிழ்லேயே. தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப் ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாரு அந்த சார். ஓகேவா? அவங்களோட சேனலில் இங்கிலீஷ் கிராமர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பாருங்கள். ஓகேவா? இப்போ நம்ம கோர்ஸில் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னா இதில் PDF கோர்ஸ் அப்படின்னு நம்மகிட்ட ஒரு கோர்ஸ் இருக்குது. ஓகே, அந்த PDF கோர்ஸில் ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸு, ரீடிங் ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் ஜிஎஸ்க்கான மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணலை. இன்கேஸ் உங்களுக்கு மெட்டீரியல் தேவைப்படுதுன்னா மட்டும் நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து டெஸ்ட்டு வேணும், வீடியோஸ் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா MTSல 100 days பிளானர் நம்ம ஒன்று வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? அதில் இப்போ ஆல்ரெடி ஒரு 36 days முடிஞ்சிருச்சு. அந்த 36 நாள் இருக்கக்கூடிய வீடியோ PDF பார்த்தீங்கன்னாலே போதும், நீங்கள் GS இங்கிலீஷ் எல்லாமே கவர் பண்ணிடலாம். ஓகேவா? அதனால் இன்கேஸ் நீங்கள் என்னோட சோர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் அவுட் சோர்ஸ் வச்சு படிக்கிறதுனாலும் சரி, அதை வச்சு மட்டுமே படித்தாலே போதும். ஓகேவா? அப்போ இதுக்கு வந்து நீங்கள் பயங்கரமான பிளான் அப்படின்லாம் எதுவுமே தேவையில்லை. சிம்பிள் பிளானாக நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை எனக்கு இந்த பிளானுமே வேண்டாம்னு நினச்சிங்கனாலும் பரவாயில்ல. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட்டு மட்டும் நிறையா போடுங்க. ஓகேவா? உங்களால் எவ்வளோ டெஸ்ட்டு போட முடியுதோ மேக்ஸிமம் அவ்வளோ டெஸ்ட் போடுங்க. ஆனால் டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் நல்லா ரிவ்யூ எடுக்கணும். ரிவ்யூனா என்னது, அந்த கொஷினில் நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், அப்போ அந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர் வரும், நம்ம ஏன் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம், நம்ம என்ன டாபிக் படிக்கணும், இந்த மாதிரி ரிவ்யூ தெளிவாக பார்க்கணும். ஓகேவா? ஒரு நாள் நமக்கு மொத்தம் 24 நாள் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட் போட்டாலே 24 டெஸ்ட் ஆச்சு. ஒரு டெஸ்ட்டில் 200 கொஷின், அப்போ 4800 கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க வெறும் 24 டெஸ்ட் போட்டாலே. இப்போ ஒரு நாளைக்கு 2 டெஸ்ட் போட்டிங்கன்னா 48 டெஸ்ட். அப்போது இன்ட்டு 200 அப்படின்னா 9600 கொஷின்ஸ். அப்போது நீங்கள் எவ்வளோ டெஸ்ட் நிறையா போடுறீங்களோ அவ்வளோ கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை ரிவ்யூ பார்க்கணும், நமக்கு ஆன்சர் தெரியாத கொஷின் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு மார்க் எவ்வளோ கம்மியாக வந்தாலும் பிரச்சனை இல்லை. 200க்கு எனக்கு 70 தான் வருது, 60 தான் வருது, 80 தான் வருதுன்னா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. நமக்கு ஃபைனல் எக்ஸாமில் எழுதுறதுல தானே வேலை கொடுக்க போகிறாங்க. இந்த டெஸ்ட்டில் எழுதுறத வச்சு வேலை கொடுக்க போகிறது இல்லைல்ல. அதனால் என்ன பண்ணுங்கள், டெஸ்ட் நிறையா போட்டு ரிவ்யூ பண்ணிகிட்டே இருங்க. மார்க் கம்மியானாலும் பரவாயில்ல. ஓகேவா? அப்போது இந்த இருக்கிற கம்மியான நாளில் நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு படிக்கிறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. நாளை பின்ன வந்து நான் இருக்கிற 20 நாளாவது படிச்சிருக்கலாமே, நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு உட்காந்து ஃபீல் பண்ணுறதை விட இப்போ உட்காந்து சரியாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு பெட்டர் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? கிளியரே பண்ணலைனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல ஸ்கோராவது வாங்கணும்ல. 140 கட் ஆஃப், நான் ஒரு 120 130 போனேன்னு இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த எக்ஸாம் படிக்கிறதே வேஸ்ட். ஓகேவா? இப்போ நம்ம படிக்கிறோம், ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டோம், சும்மா எழுதுறத விட நல்லா படித்து போய் எழுதுவோம். அதை மட்டும் மைண்டில் வச்சுப்போம். ஓகேவா? சரி, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, வேறு ஏதாவது சப்போர்ட் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனா நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகேவா? சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.